எக்ஸாம்பிள் சம் 1.24 ஏபிங்கிற மேட்ரிக்ஸ் கொடுத்து ப்ராடக்ட் ஆஃப் ஏபி பிஏ ஃபைன் பண்ணி சொல்லியிருக்காங்க. அதுலேருந்து வரக்கூடிய ரிசல்ட்டை பேஸ் பண்ணி சால்வ் த சிஸ்டம் ஆஃப் ஈக்குவேஷன்ஸ், இந்த ஈக்குவேஷன்ஸ் எல்லாத்தையும் சால்வ் பண்ணணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு நம்ம ஏபிங்கிற மேட்ரிக்ஸை ஃபைன் பண்ணிக்கலாம். ஏபி ஈக்குவல் ஏங்கிற மேட்ரிக்ஸ் minus 4, minus 7, 1, 3, 5, minus 3, minus 1. Bங்கிற மேட்ரிக்ஸ் 1, minus 1, 1, 1, minus 2, 2, 1, 3. இது ரோ அண்டு காலம் வைஸாக நம்ம மல்டிப்ளை பண்ணிடலாம். ரோ அண்டு காலம் வைஸாக ஃபஸ்ட் ரோ எடுத்து ஃபஸ்ட்டு காலத்தை மல்டிப்ளை பண்ணுவோம். ஃபஸ்ட் ரோ எடுத்து ஃபஸ்ட்டு காலத்தை மல்டிப்ளை பண்ணால் கிடைக்கக்கூடிய ஆன்சர் -4 +4 +8. ஃபஸ்ட் ரோ எடுத்து செகண்ட் காலத்தை மல்டிப்ளை பண்ணால் ஃபஸ்ட் ரோ எடுத்து செகண்ட் காலத்தை மல்டிப்ளை பண்ணால் 4 -8 +4. ஃபஸ்ட் ரோ வச்சு தேர்டு காலத்தை மல்டிப்ளை பண்ணால் -4 -8 +12. செகண்ட் ரோ எடுத்து ஃபஸ்ட்டு காலத்தை மல்டிப்ளை பண்ணோம்னா -7 +1 +6. செகண்ட் ரோ எடுத்து செகண்ட் காலத்தை மல்டிப்ளை பண்ணோம்னா 7 -2 +3. செகண்ட் ரோ எடுத்து தேர்டு காலத்தை மல்டிப்ளை பண்ணோம்னா -7 -2 +9. தேர்ட் ரோ எடுத்து ஃபஸ்ட்டு காலத்தை மல்டிப்ளை பண்ணோம்னா 5 -3 -2. தேர்ட் ரோ எடுத்து செகண்ட் காலத்தை மல்டிப்ளை பண்ணோம்னா -5 +6 -1. தேர்ட் ரோ எடுத்து தேர்டு காலத்தை மல்டிப்ளை பண்ணோம்னா 5 +6 -3. இதை சிம்பிளிஃபை பண்ணால் கிடைக்கக்கூடிய மேட்ரிக்ஸ் 8 0 0 0 8 0 0 0 8. இல்லை 8ங்கிற நம்பர் காமனாக எடுத்துட்டோம்னா 1 0 0 0 1 0 0 0 1. ஏபி ஈக்குவல் 8 நமக்கு கிடைச்ச மேட்ரிக்ஸ் யூனிட் மேட்ரிக்ஸாக கிடச்சிருக்கு. இதை ஈக்குவேஷன் நம்பர் 1 சொல்லி அசீவ் பண்ணிக்கலாம். பிஏங்கிற மேட்ரிக்ஸை இதே மாதிரி ரைட் பண்ணோம்னா இதே மாதிரி மல்டிப்ளை பண்ணிடலாம். பிங்கிற மேட்ரிக்ஸ் 1 -1 1 1 -2 -2 2 1 3. ஏங்கிற மேட்ரிக்ஸ் -4 4 4 -7
1 3 5 minus 3 minus 1. ஃபஸ்ட் ரோ எடுத்து ஃபஸ்ட்டு காலத்தை மல்டிப்ளை பண்ணால் ஃபஸ்ட் ரோ எடுத்து ஃபஸ்ட்டு காலத்தை மல்டிப்ளை பண்ணும்போது -4 +7 +5. ஃபஸ்ட் ரோ எடுத்து செகண்ட் காலத்தை மல்டிப்ளை பண்ணால் 4 -1 -3. ஃபஸ்ட் ரோ எடுத்து தேர்டு காலத்தை மல்டிப்ளை பண்ணோம்னா 4 -3 -1. செகண்ட் ரோ எடுத்து ஃபஸ்ட்டு காலத்தை மல்டிப்ளை பண்ணோம்னா -4 +14 -10. செகண்ட் ரோ எடுத்து செகண்ட் காலத்தை மல்டிப்ளை பண்ணோம்னா 4 -2 +6. செகண்ட் ரோ எடுத்து தேர்டு காலத்தை மல்டிப்ளை பண்ணால் 4 -6 +2. தேர்ட் ரோ எடுத்து ஃபஸ்ட்டு காலத்தை மல்டிப்ளை பண்ணால் -8 -8 -7 +15. தேர்ட் ரோ வச்சு செகண்ட் காலத்தை மல்டிப்ளை பண்ணால் 8 +1 -9. தேர்ட் ரோ வச்சு தேர்டு காலத்தை மல்டிப்ளை பண்ணால் 8 +3 -3. இதை சிம்பிளிஃபை பண்ணால் கிடைக்கக்கூடிய மேட்ரிக்ஸ் 8 0 0 0 8 0 0 0 8. 8 காமன் எடுத்தோம்னா 1 0 0 0 1 0 0 0 1. பிஏங்கிற மேட்ரிக்ஸ் எப்படி எழுதிக்கலாம்? பிஏ ஈக்குவல் 8 இன்டு அதுவும் யூனிட் மேட்ரிக்ஸாக நமக்கு கிடைக்குது. இந்த ஈக்குவேஷன் நம்பர் 2ன்னு சொல்லி அசீவ் பண்ணிக்கலாம். ஈக்குவேஷன் நம்பர் 2 அண்ட் 1லேருந்து நம்ம ஒரு ஈக்குவேஷனை ஃபார்ம் பண்ணலாம். நம்ம ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் எடுத்துக்கிறோம். ஈக்குவேஷன் நம்பர் 1 இன் பிளேஸ் ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் ஏபி ஈக்குவல் 8i. ஏபி ஈக்குவல் 8 யூனிட் மேட்ரிக்ஸ் ஐ. ஏங்கிற மேட்ரிக்ஸ் வேணால் இந்த பிங்கிற மேட்ரிக்ஸை அந்த சைடு ஷிஃப்ட் பண்ணுறோம். ஷிஃப்ட் பண்ணல ஏக்கு ரைட் சைடு பிங்கிற மேட்ரிக்ஸ் இருக்குது. ஏக்கு ரைட் சைடு பிங்கிற மேட்ரிக்ஸ் இருக்குது. அப்போ இங்கே இருக்கக்கூடிய இந்த மேட்ரிக்ஸ்க்கு ரைட் சைடு தான் அந்த பிங்கிற மேட்ரிக்ஸ் கிடைக்கும். A equal 8i into B inverse. ஐயோட ஒரு மேட்ரிக்ஸை மல்டிப்ளை பண்ணோம்னா யூனிட் மேட்ரிக்ஸோட ஒரு மேட்ரிக்ஸை மல்டிப்ளை பண்ணால் நமக்கு அதே மேட்ரிக்ஸ் தான் கிடைக்கும். ஈக்குவல் 8 into B inverse. இந்த இடத்துல A இருக்குது. B inverse நமக்கு தேவைன்னா 1 dividing by 8 1 dividing by 8 into A equal B inverse. B inverse. B inverseக்கான வேல்யூ அப்படி இருக்கட்டும்.
கிவனில் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தலாம். கிவனில் கொடுத்த ஈக்குவேஷன்ஸ் எக்ஸ் மைனஸ் ஒய் ப்ளஸ் இஜெட் ஈக்குவல் 4, எக்ஸ் மைனஸ் 2y மைனஸ் 2z ஈக்குவல் 9, 2x ப்ளஸ் ஒய் ப்ளஸ் 3z ஈக்குவல் 1. given 1 minus 1 1 1 minus 2 minus 2 2 1 3. Next variables x y z. Next constant number 4 9 1. அவசரப்பட்டு இதை ஏஎக்ஸ் ஈக்குவல் பின்னு சொல்லி எழுத வேணாம். ஏன்னா ஆல்ரெடி நமக்கு ஏபிங்கிற மேட்ரிக்ஸ் கொடுத்துட்டாங்க. ஆல்ரெடி நமக்கு ஏபிங்கிற மேட்ரிக்ஸ் நமக்கு கொடுத்துருக்காங்க. இங்கே ஏபிங்கிற மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. அதனால் அதை ஏபின்னு சொல்லி எழுதிக்கலாம். இந்த மேட்ரிக்ஸ், இந்த ஏபிங்கிற மேட்ரிக்ஸோட நம்ம இப்போ ரைட் பண்ணியிருக்கிற இந்த ஈக்குவேஷன் ஏதாவது ஒரு மேட்ரிக்ஸோட ரிலேஷன் ஆகுதான்னு சொல்லி பார்க்கலாம். இங்கே 1 மைனஸ் 1 1 1 மைனஸ் 2 மைனஸ் 2 2 1 3. இந்த மேட்ரிக்ஸ் வந்து பிங்கிற மேட்ரிக்ஸோட கம்பேரிங் ஆகுது. அப்போ அதை பின்னு சொல்லி எடுத்துக்கலாம். இந்த மேட்ரிக்ஸை நம்ம என்ன செய்ய போகிறோம்னா இந்த மேட்ரிக்ஸை பின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கலாம். இந்த மேட்ரிக்ஸை பின்னு சொல்லி எடுத்துக்கலாம். பி ரிமைனிங் உள்ள மேட்ரிக்ஸ் அப்படி இருக்கட்டும். எக்ஸ் ஒய் இஜெட் ஈக்குவல் இது 4 9 1 சொல்லி அப்படி இருக்கட்டும். இப்போ இந்த பிங்கிற மேட்ரிக்ஸை அந்த சைடு ஷிஃப்ட் பண்ணோம்னா இங்கே இந்த மேட்ரிக்ஸுக்கு லெஃப்ட் சைடு இருக்குது பிங்கிற மேட்ரிக்ஸ். அப்போ இங்கே இருக்கக்கூடிய மேட்ரிக்ஸுக்கு லெஃப்ட் சைடு பிங்கிற மேட்ரிக்ஸ் வரணும். இப்போ பிங்கிற மேட்ரிக்ஸ் அந்த சைடு ஷிஃப்ட் பண்ணலாம். இந்த சைடு எக்ஸ், இந்த சைடு எக்ஸ் ஒய் இஜெட் அப்படி இருக்கட்டும். ஈக்குவல் பி இன்வர்ஸ் இன்டு 4 9 1 4 9 1. இந்த சைடு லெஃப்ட் சைடு இருக்குது. அதே மாதிரி அந்த சைடு வரக்கூடிய மேட்ரிக்ஸ் லெஃப்ட் சைடு தான் வரணும். பி இன்வர்ஸ்க்கு ஆல்ரெடி நம்ம ஒரு ஃபைன் பண்ணி வச்சுருக்கோம். பி இன்வர்ஸ் ஈக்குவல் வந்து 1/8 இன்டு ஏ 1/8 இன்டு ஏ. இப்போ பி இன்வர்ஸ்க்கு வந்து 1/8 இன்டு ஏ. இங்கே மேட்ரிக்ஸ் 4 9 1. ஏங்கிற மேட்ரிக்ஸ் நம்ம ரைட் பண்ணி வச்சுருக்கிறோம். ஏங்கிற மேட்ரிக்ஸ் ஆல்ரெடி நமக்கு தெரியும். ஏங்கிற மேட்ரிக்ஸ் அவங்களே கொடுத்துருக்காங்க. ஏங்கிற மேட்ரிக்ஸ் 4 4 ப்ளஸ் 4 4ன்னு சொல்லி அவங்களே கொடுத்துருக்காங்க. இப்போ அந்த மேட்ரிக்ஸ் அப்படி ஏங்கிற மேட்ரிக்ஸை ரைட் பண்ணிடலாம். 1/8 ஏங்கிற மேட்ரிக்ஸ் மைனஸ் 4 4 4 மைனஸ் 7 1 3 5 மைனஸ் 3 மைனஸ் 1. நெக்ஸ்ட் இங்கே உள்ள மேட்ரிக்ஸ் 4 9 1 4 9 1. இப்போ ரோ அண்டு காலம் வைஸாக மல்டிப்ளை பண்ணால் ஃபஸ்ட் ரோ எடுத்து இந்த காலம் ஒரே ஒரு காலம் தான் இருக்குது. அந்த காலத்தை மல்டிப்ளை பண்ணால் கிடைக்கக்கூடிய மேட்ரிக்ஸ் 1/8 அப்படி இருக்கட்டும். 1/8 அப்படி இருக்கட்டும். 1/8 மல்டிப்ளை பண்ணால் கிடைக்கக்கூடிய மேட்ரிக்ஸ் -16 ப்ளஸ் 36 ப்ளஸ் 4. நெக்ஸ்ட்டு செகண்ட் ரோ எடுத்து காலத்தை மல்டிப்ளை பண்ணால் கிடைக்கக்கூடிய மேட்ரிக்ஸ் -28 ப்ளஸ் 9 ப்ளஸ் 3. நெக்ஸ்ட்டு தேர்ட் ரோ எடுத்து காலத்தை மல்டிப்ளை பண்ணால் கிடைக்கக்கூடிய மேட்ரிக்ஸ் கிடைக்கக்கூடிய வேல்யூ 20 -27 -1. இதை சிம்பிளிஃபை பண்ணால் நமக்கு கிடைக்கக்கூடிய வேல்யூ
இந்த மேட்ரிக்ஸை சிம்பிளை பண்ணால் நமக்கு கிடைக்கக்கூடிய வேல்யூ 1 டிவைடிங் பை 8 அப்படி இருக்கட்டும், 1 டிவைடிங் பை 8 அப்படி இருக்கட்டும். இங்கே எக்ஸ் ஒய் இஜெட் இருக்குது. 1 டிவைடிங் பை 8 சிம்பிளிஃபை பண்ணும்போது 24 மைனஸ் 16 மைனஸ் 8. இதை டிவைட் பண்ணால் கிடைக்கக்கூடிய வேல்யூ 3 மைனஸ் 2 மைனஸ் 1. இங்கே எக்ஸ் ஒய் இஜெட்னு சொல்லியிருக்கு. இதோட ஸ்டாப் பண்ணதாலும் ஸ்டாப் பண்ணிக்கலாம், இல்லாட்டி ஆன்சர்னு சொல்லி எடுத்து வைக்கலாம். ஆன்சர் எக்ஸ் ஈக்குவல் 3, எக்ஸ் ஈக்குவல் 3, ஒய் ஈக்குவல் மைனஸ் 2, இஜெட் ஈக்குவல் மைனஸ் 1. இதுதான் நமக்கு தேவையான ஆன்சர்.